இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி பள்ளியை ஆய்வு செய்தார். புதுவை வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு செயற்குழு தலைவர் ஆனந்தன் தலைமையில் முதல்வரிடம் பொன்விழா நினைவு நூலகம் மற்றும் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் கோரிக்கைகளை நிறைவேற்ற பள்ளியை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக பள்ளிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் மாணவர் பேரவைத் தலைவர் ஆனந்தன், பள்ளி முதல்வர் லைலாமதி, துணைத் தலைவர் அன்பு, முக்கிய பிரமுகர் ABC சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள், கல்வித்துறை, மின்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்போது பள்ளியை பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், இந்த பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழாவினை சிறப்பாக கொண்டாடுவதற்கு முன்னாள் மாணவர்கள் முடிவு செய்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மேலும் பள்ளி கட்டிடத்தை சீரமைத்தல், அழகுபடுத்துதல், தேவையான உபகரணங்களை வாங்கிக் கொடுத்தல் போன்றவற்றை ஆர்வமுடன் செய்து வருவது பாராட்டுக்குரியது என்றும், இங்கு படித்த முன்னாள் மாணவர்கள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரிகள் என பல உயரிய பதவிகளில் உள்ளனர். அதுபோன்று இங்குள்ள மாணவர்களும் நன்றாக படித்து பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று அரசு வழங்கும் ஊக்கத்தொகையினை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து முன்னேற வேண்டும் என்றும், பள்ளியின் வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பதுடன் வில்லியனூர் சாலையை சீரமைத்து விளக்குகள் அமைத்து நகருக்கு இணையாக அழகுபடுத்துவேன் என்றும், மேலும் இப்பள்ளியின் பொன்விழா சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள் என்று கூறினார். புதுவை லாஸ்பேட்டையில் குப்பை சேகரிக்கும் இடத்தை பார்வையிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் பொதுமக்கள் சரமாரியாக புகார் அளித்தனர். புதுவை நகர பகுதிகளில் அள்ளப்படும் குப்பைகள் அனைத்தும் லாஸ்பேட்டை விமான ஓடுதளம் பின்புறம் கொட்டப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் புகார் தெரிவித்ததால் முதல்வரின் உத்தரவுப்படி அமைச்சர் பன்னீர்செல்வம் குப்பை கொட்டி வரும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு, புதுவை நகராட்சி ஆணையர் அழகிரி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தபோது அப்பகுதி மக்கள் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை சூழ்ந்து கொண்டு குப்பை கொட்டும் இடத்தை மாற்ற வேண்டும், துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது, சரிவர மருந்து அடிப்பதில்லை என சரமாரியாக புகார் அளித்தனர். இதனை கேட்ட அமைச்சர் மக்களை சமாதானப்படுத்தி தற்காலிக தீர்வாக மருந்தடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும், நிரந்தர தீர்வாக இந்த இடத்தை மாற்றுவது குறித்து முதல்வரிடம் பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்த பின்னர் மக்கள் கலைந்து சென்றனர். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை தொடர்பாக புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணையை சீர்குலைக்கின்ற செயலையும் அப்பாவி தமிழர்கள் தாக்கப்படுகின்ற கேரள அரசின் அடாவடித்தனமான செயல்பாட்டினை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரியும் இரு மாநில மக்களின் பிரச்சினையில் சுமூக தீர்வு காண மத்திய அரசு தலையிட வேண்டியும் புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனந்தராமன் தலைமை தாங்கிட மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநில துணை செயலாளர் ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர்கள் செல்வராஜ், ரவி, வடிவேலு, வெங்கடேசன், பெருமாள், முகமது யூனஸ்,
வேணுகோபால், மாநில வட்ட செயலாளர் ஞானசேகரன், மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் பாமகவினர் காமராசு, வடிவேலு, சடகோபன், மாணிக்கவாசகம், எல்லையப்பர், முருகன், இளங்கோவன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை எஸ்எஸ்பிக்கள் சந்திரன் மற்றும் ஸ்ரீகாந்திற்கு ஐபிஎஸ் அந்தஸ்து பதவி வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் டெல்லி, கோவா, மிசோரம், அந்தமான், சண்டிகர், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தகுதியுள்ள உயர் காவல் அதிகாரிகள் 30 பேருக்கு ஐபிஎஸ் அதிகாரி அந்தஸ்து வழங்கியுள்ளது. அதுபோன்று புதுவை மாநில எஸ்எஸ்பி சந்திரன் மற்றும் எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்திற்கும் ஐபிஎஸ் அதிகாரி அந்தஸ்து வழங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் புதுவையில் பணியாற்றிவிட்டு தற்பொழுது டெல்லியில் பணிபுரிந்து வரும் சிவாஜி சின்ஹாவிற்கும் ஐபிஎஸ் அந்தஸ்து வழங்கியுள்ளது. இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 5 பேரை கைது செய்து தேங்காய்திட்டு துறைமுகத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். இலங்கையைச் சேர்ந்த 5 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும்போது இலங்கை கடல் எல்லையை தாண்டி இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததால் வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படையினர் அவர்களின் படகை சுற்றி வளைத்து சோதனை நடத்தினர். படகில் ஆயுதம் ஏதும் இல்லை. ஆனால் சுமார் 460 கிலோ எடையுள்ள கடல் மீன்கள் இருந்தது. மேலும் அந்த மீனவர்களிடம் படகிற்கான லைசன்ஸ் மற்றும் பாஸ் என எதுவும் இல்லை. இதனைத் தொடர்ந்து இந்திய கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த அவர்களை கைது செய்து புதுவை தேங்காய்திட்டு துறைமுகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இலங்கையைச் சேர்ந்த ஸ்டீபன், பெர்னாண்டோ, எம்விஜே பெர்னாண்டோ, WJ பெர்னாண்டோ, ராஜபக்சே சாம்பாலா, ஹர்ஷா ஹெல்சன் என்பது தெரியவந்தது. விசாரணைக்கு பின் கடலோர காவல்படையினர் இலங்கை மீனவர்களை புதுவை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்திய முன்னாள் ராணுவ வீரர்கள் லீக்கின் புதுவை கிளை சார்பில் இந்தியா பாகிஸ்தான் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் நாள் இந்தியா பாகிஸ்தான் போரில் 90,000 பாகிஸ்தான் போர் வீரர்களுடன் அப்போதைய பாகிஸ்தான் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி இந்தியாவின் அப்போதைய லெப்டினன்ட் ஜெனரல் அரோரா அவர்களிடம் சரணடைந்தார். இந்த வெற்றியினை கொண்டாடும் வகையில் புதுவை ராணுவ போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் போரில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி லீக்கின் தலைவர் ஓய்வு பெற்ற சுபேதார் கனகராஜ் தலைமையில் கடற்கரை சாலையில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஹவில்தார் பெருமாள், மூத்த உபத்தலைவர் நாய்ப் சுபேதார், உபத்தலைவர் பாலதண்டாயுதம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் ராணுவ வீரர்கள், என்சிசி உயர் அதிகாரி கர்னல் DP சிங், கமாண்டன்ட், இளநிலை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், என்சிசி மாணவ மாணவியர்கள், சாரண சாரணியர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை சத்தியம் சில்க்ஸின் விழாக்கால சலுகையாக சத்தியம் சேலஞ்ச் ஆஃபர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று உரிமையாளர்கள் யுவராஜ் மற்றும் கோபிராஜ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புதுவை சத்தியம் சில்க்ஸ் உரிமையாளர்கள் யுவராஜ் மற்றும் கோபிராஜ் கூறுகையில், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 ஆண்டுகளில் எங்கள் நிறுவனம் வளர்ந்ததற்கு வாடிக்கையாளர்களே காரணம். எனவே அவர்களுக்காக 2012ஆம் ஆண்டின் விழாக்கால சலுகையாக கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கலை முன்னிட்டு சத்தியம் சேலஞ்ச் ஆஃபர் என்ற புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னணி பிராண்டட் புடவைகள், தரமான துணி வகைகளை மிக குறைந்த விலையில் விற்பனை செய்கிறோம் என்றும், இதனைவிட குறைவான விலையில் இதே தரமான துணியை வேறெங்கேயாவது நீங்கள் வாங்கினால் உங்கள் பணம் திருப்பி தரப்படும் என்றும், இது ஒரு மணி பேக் பாலிசி போன்ற திட்டம் என்று கூறிய அவர்கள், மேலும் இவ்வளவு துணிச்சலாக தைரியத்துடன் நாங்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கு காரணம், இதுபோன்று நீங்கள் குறைந்த விலையில் எங்கும் துணிகளை வாங்க முடியாது என்பதுதான் என்றும், வாடிக்கையாளர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். சத்தியம் தொடங்கி இந்த 3 வருஷத்துல நாங்க நிறைய புது விஷயங்கள் மக்களுக்கு இந்த துணி சம்பந்தப்பட்ட விஷயமா நிறைய நாங்க பண்ணியிருக்கிறோம். இப்ப இந்த 2012ல புதுசா ஒரு நியூ ஆஃபர் கொண்டு வந்து இருக்கிறோம். அதான் சத்தியம் சில்க் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து முன்னணி பிராண்டட் சாரீஸுங்களுமே சத்தியம் சில்க்ஸ்ல தான் விலை கம்மி, தரமானது கூட கஸ்டமருக்கு நாங்க சொல்லிக்கிறோம். இந்த இது எங்களோட நீங்க மற்ற எங்கனாச்சும் விலை கம்மியா இதோட தரமா எடுத்துட்டீங்கன்னா நீங்க
உங்களோட பணத்தை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதுதான் நாங்கள் வந்து மணி பேக் பாலிசி மாரி நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப வந்து இது ஒரு அன்பாக நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். புதுவை கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் செயலர் வராததால் மக்கள் அதிகாரியை முற்றுகையிட்டனர். புதுவை கூட்டுறவுத்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் கூட்டுறவு பதிவாளர் பாபு தலைமையில் பல்வேறு அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராகேஷ் சந்திரா கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் கூட்டத்திற்கு வராததால் மக்கள் அதிகாரியை முற்றுகையிட்டனர். இதனால் அதிகாரி கூட்டத்தில் இருந்து வெளியேறிவிட்டார். இது கூட்டத்திற்கு வந்திருந்த மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. எனவே மற்ற அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டம் வரும் 28ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கல்வித்துறை வளாகம் எதிரே தினக்கூலி, பகுதி நேர மற்றும் வவுச்சர் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை அரசின் கல்வித்துறையில் பணிபுரியும் தினக்கூலி, பகுதி நேர மற்றும் வவுச்சர் ஊழியர்கள் கல்வித்துறை வளாகம் எதிரே தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பகுதி நேரம் மற்றும் வவுச்சர் பில் ஊழியர்களை தினக்கூலியாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் மத்திய கூட்டமைப்பு தலைவர் மதுரகவி, பொறுப்பாளர் விட்டல், சங்க தலைவர் முருகன், துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர்கள் சாந்தசீலன், சந்தானம், பொறுப்பாளர்கள் இளஞ்செழியன், நடராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.